ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் ப்ளஷ் அண்ட் நான் கீர்த்தனா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆஃபீஸில் ஒரு சின்ன செலிப்ரேஷன், ஒரு கிராண்ட் மூமெண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சட்டிலாகவும் அழகாகவும் கிளம்பி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் நான் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து சிடிஎம்எல் நான் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டு தான் உட்காந்ததுனால அடுத்து டோனிங் மாய்ஸ்சரைசிங் மூவ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த லுக்கை நான் சிம்பிளாக வச்சுக்கணும் தான் பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்றதுனால. ஸோ நான் ஹேரை கோம் பண்ணி ஜஸ்ட் ஒரு கேட்ச் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். பெருசாக ஹேருக்கு வேறு எதுவும் பண்ணல, அவ்வளோதான் ஹேரு. இப்போ அடுத்து மேக்கப்புக்கு மூவ் ஆன் ஆகிக்கிறேன். ஐக்கு கன்சல்ட் பண்ணி அப்புறம் பிங்க் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ஃப்ராக் பிங்க் ஷேடில் இருக்கும். ஸோ நான் பிங்க் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஐ ஷேடோவுக்கு. அண்ட் லிப்ஸ்டிக்குமே நான் கொஞ்சம் பிங்க்லேயே தான் போயிட்டுருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கேஷன்ஸ்க்கு இதே மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் உங்களுக்கு கொண்டு வரணுன்னா கண்டிப்பாக ஜஸ்ட் ப்ளஷ் இல்லைன்னா ஐம் கீர்த்தனா காசின்ற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களோட டேவை பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் நான் டார்க் சர்க்கிள் அண்ட் எனக்கு இருந்த லிப்ஸ் கிட்ட இருந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டேன் கன்சீலர் வச்சு. தென் நான் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டேன். ஃபவுண்டேஷன் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக போயிட்டு அதை ரீடச் பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு போட்டோமா எனக்கு டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா அப்படி தான் இருக்கணும். அண்ட் இது என்னோடய ஆஃபீஸில் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு த லாஸ்ட் டே நான் இந்த லுக் போட்டுட்டு போயிருந்தேன். வேலைக்கு போகிற வரையும் நான் மென்டலி ஐ வாஸ் நாட் ஃபீலிங் குட். அதனால் நான் ஸ்கின் கேர்லாம் ஃபாலோவே பண்ணல. அகெயின் ஐ கேம் பேக் இன் டு மை லைஃப்னு நான் இந்த வேலைக்கு போன பிறகுலாம் தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு ரொட்டீன் மாறும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ட்ரைனிங் பீரியட் ஃபுல்லாகவே மேக்கப்லாம் எதுவுமே போடாமல் தான் நார்மலாக போயிட்டு இருந்தேன். ஸோ ஓகே வை நாட் டுடே அப்படின்ட்டு நான் போட்டு போயிருந்தேன். கொஞ்சம் ஹைலைட்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லைட்டாக ஒரு பொட்டு, அப்புறம் காஜல் லைனர்லாம் வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் போட்டுட்டு நான் இந்த லுக்கை முடிச்சுக்கிட்டேன். ஃபீலிங் பேட் ஆர் சிக்காக ஃபீல் பண்ணுறது எல்லாமே ஓகே, பட் ட்ரை டு கம்பேக். உங்கள் கம்பேக் செம சூப்பராக கொடுங்க. இப்போது அந்த கம்பேக் நல்லா போயிட்டுருக்கு என்னையை பொறுத்த வரையும். அது என்ன டவுன்ஃபால் இருந்தாலும் சரி, அதில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ஃபீல் ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு. நம்மளை விட நம்மளை யாரும் பெஸ்ட்டாக அப்ரிஷியேட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப், என்ஜாய் யுவர் டேஸ் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். அண்ட் திஸ் இஸ் மீ கீர்த்தனா signing off from Just Blush.